இது ஆபரேஷன் பண்ணுமா? ஆமாம், அது அறுத்து இருக்குமா. அது என்ன கட்டி? அது ரத்தமா கட்டியா இருக்குது? எப்படி அது இது போய் குத்துது. ஆடடா. அப்போ மூச்சு உண்மையாலுமே ஒரு மீண்டும் இன்னும் ஒரு மனிதனா அவர் வந்து வாழுவாரா என்னங்கிறது தெரியல. ஆப்ரேஷன் கூட நல்லா இருக்குவோம், அதுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அது என்ன அது அப்படி முடிகிறது? மனிதன் இறந்த பிறகு வந்து நம்ம அவங்களை பயங்கரமா புகழ்ந்தோ இல்ல அவங்களுக்கு நான் அதை பண்ணுவேன், அவங்களுக்கு நிறைய நம்ம வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுக்கு சோறும் உடித்துக்கிறதுக்கு ஆடையும் இதை கொடுத்து ஒரு மனிதனை அவருடைய இறுதி நாள நம்ம கடமையை கரெக்டாக நல்லா இருந்தோம். ஒரு பிள்ளைக்கு கிட்னி போச்சுனாங்க, யாரும் இல்லை கொடுத்து போட்டுக்கிறாங்க. யாருமே கண்டுக்கிறதில்ல, செத்தானா பொடிச்சானா அப்படிங்கிறது போட்டுக்கிறாங்க. எனக்கு ஆள் செய்யறதுக்கோ இவரை பெருசா ஒரு கவனிக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. உங்களை மாதிரி உள்ள ஒரு பொதுமக்கள் தான் நீங்க தான் வந்து இவருக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்முடைய காட்டுராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து சொல்லப்போனால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சொல்லப்போனால் ஒரு வீரனா வாழ்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படி வீரப்பனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலதுகை இடதுகை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லப்போனால் அந்த வீரப்பனார் வந்து சந்தன மரங்கள்லாம் ஓட்டுற காலத்தில் வந்து இவர் தான் ராஜா. அந்த சந்தன மரங்கள்லாம் எங்கே எப்படி ஓட்டணும், வீரப்பனாருக்கே சொல்ல போனால் யானை தந்தத்திலிருந்து சந்தன மரங்கள்லாம் ஓட்டினா நம்ம சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி யானைகள்லாம் உயிரை கொள்ளணும், இந்த மரங்களை கூட வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவரே நம்மளுடைய ஆண்டியப்பன் அவர்கள் தான். சொல்ல போனால் ஒரு நீண்ட நாள் வந்து அவரோட பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சில காலகட்டத்தில் வந்து வீரப்பனாருக்கும் இவருக்கும் ஒரு சில மனஸ்தாபம் வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனாரிடம் இருந்து வெளியே விலகி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் போலீஸில் சரணடைஞ்சிடறாரு. அவர் சரணடைஞ்ச பின்னால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரேஞ்சருடைய கொலை வழக்கில் எடுத்து இவரை போட்டு இவருடைய கோவை சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஆண்டுகள் வந்து சிறையில் வச்சிடறாங்க. இவர் 32 ஆண்டுகள் சிறையில் இருந்து இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இந்த பெருமாள் நம்ம ஆண்டியப்பன் இவங்க எல்லாம் சேர்ந்து வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு இவர் நல்லா தான் இருந்தார். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டியப்பன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய இவர் வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவர் இன்னைக்கா நாளைக்கா உசுறு எப்போ போகுதுன்னு தெரியல. இவருக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே வந்த பிறகு இவருடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசு அவங்களுக்கு வந்து ஒரு கிட்னி பைல்ட் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மகளை எப்படியாச்சும் தன்னுடைய மகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்னியை வந்து தியாகம் செஞ்சிடறாரு. அவருடைய பொண்ணுக்காக கொடுத்துட்றாரு. இது வந்து முறைப்படி அந்த போலீஸுக்கெல்லாம் தகவல் தெரிவித்து எல்லாமே கொடுத்துட்றாரு. அந்த கிட்னி கொடுத்த உடனே இவருடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சோர்வடைஞ்சு இப்போ வந்து அவர் இடுப்பு வராமல் படுத்திருக்காரு, எந்திரிச்சு கூட உட்கார முடியல. அதே மாதிரி ஒரு பக்கத்து கையும் வரல அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ஒரு மீண்டும் இன்னும் ஒரு மனிதனா அவர் வந்து வாழுவாரா என்னங்கிறது தெரியல. இவர் ஒரு சில காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீரப்பனார் வந்து மிகவும் ஒரு நல்லவராக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதே மாதிரி இவரும் ஒரு நல்லவராக தான் வாழ்றாரு. இப்போ 1008 பிரச்சனை இருக்கலாம், தேவையில்லாத ஒரு சில சண்டைகள் வரலாம், அவங்க எதிரிகளை வந்து இவங்க தாண்டி இருக்கலாம், இவங்க அவங்கள தாக்கியிருக்கலாம். இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வந்து இன்றைக்கு வந்து இவருடைய வாழ்நாளில் இவர் இன்னும் மீண்டும் ஒரு மனிதனாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் நீங்கள் ஒரு உதவி செய்யணும். இவருடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறாரு. இப்போ சொல்ல போனால் இவருக்கு யாருமே வந்து இவருக்கு உதவி செய்யறதுக்கோ இவரை பெருசாக ஒரு கவனிக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. உங்களை மாதிரி உள்ள ஒரு பொதுமக்கள் தான் நீங்கள் தான் வந்து இவருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய உயிர் போக வரைக்கும் கேட்டால் ஒரு மனிதன் இறந்த பிறகு வந்து நம்ம அவங்களை பயங்கரமாக புகழ்ந்தோ இல்லை அவங்களுக்கு நான் அதை பண்ணுவேன், அவங்களுக்கு நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய இடத்துல இதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட நினைவு மண்டபம் கட்டுறான், நினைவிடம் கட்டுறான், அதை கட்டணும். அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு நினைவிடம் கட்டினா என்ன கட்டணான்னு மனிதர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுக்கு சோறும் உடித்துக்கிறதுக்கு ஆடையும் இதை கொடுத்து ஒரு மனிதனை அவருடைய இறுதி நாளை நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சு கொடுத்தா போதும். இது வந்து உங்களை வந்து உரிமையோடு நம்ம கேட்க முடியாது, ஒரு மனித நேயத்தோடு உங்களை கேட்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறுதி கட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு. சொல்லப்போனால் அவர் நம்ம வாழ்வா சாவா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்காரு. யாராச்சும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இவரை வந்து தொடர்பு கொண்டோ இல்லை ஒரு வகையில் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இவருடைய இறுதிக்கட்ட மூச்சு முடியறதுக்குள்ளே இவருடைய இதை உங்களுடைய ஒரு பங்களிப்பு இவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க இவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத இவர்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ படுத்துட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய ஆண்டியப்பன். இவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவருடைய வயசுலாம் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையவே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அரை மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் ஏறக்கூடிய அப்படி ஒரு வல்லமை படைத்த ஒரு திறன் படைத்த ஒரு வீரன், மகா வீரன். வீரப்பனாருக்கு அடுத்தபடியான வீரர்கள் நிறைய இருந்தாங்க, அதில் முக்கியமாக ஒரு சிறப்பான ஒரு வீரன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு நிலைப்பாட்டில் படுத்துட்டு இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். அவர் அடுத்த கட்ட சூழ்நிலை வந்து மீண்டும் வருவாரான்னு தெரியல. அவர்கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிறாரு, நம்ம என்ன அவர்கிட்ட நினைக்கிறாரு,
என்னெல்லாம் எதிர்பார்க்குறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்திருக்கிறேன், பேசலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? ஆண்டிப்போம். சரிங்க, ஏன் இந்த நிலைமைக்கு நீங்கள் ஜெயிலேருந்து வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இந்த நிலைமைக்கா நீங்கள் என்ன காரணம்? வந்தனா நல்லா இருந்தோம். ஒரு பிள்ளைக்கு கிட்னி போச்சுனாங்க, யாரும் இல்லை கொடுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருந்தால் கிட்னி எடுத்து வச்சு அப்படி சொன்னோம். ஒரு செக்கப்பும் நல்லா இருக்கிறாங்க. கிட்னி எடுத்து வைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. கிட்னி எடுத்து வச்சுமா அவங்க கண்டுக்கிறதில்ல. யார் மக யாருமே நம்மளை கண்டுக்கிறதில்ல. செத்தானா படித்தானா அப்படிங்கிறது போட்டுக்கிறாங்க. எனக்கு யார் இருக்கிறாங்க? இப்போ உங்கள் பொண்ணு இப்போ நல்லா இருக்காங்களா? நீங்கள் கிட்னி கொடுத்த பொண்ணு நல்லா இருக்காங்களா? இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் உங்களை இப்போ யாருமே இந்த கிட்னி கொடுத்த பொண்ணு யாருமே உங்களை வந்து பார்த்துக்கிறது இல்லையா? அது ஆப்ரேஷன் பண்ணி கூட நல்லா இருக்குவோம், அது கூட வரமாட்டேங்கிறாங்க. அது என்ன அது அப்படி முடி இருக்கிறது? மாடு கும்பு அடிச்சு ஒடி கும்பு. அது எப்போ நடந்தது இதெல்லாம்? ஒரு வருஷம் ஆகுது. இல்லைங்கண்ணே, அதுக்கு முன்னே நடிச்சு மாதிரி செய்யுது அப்படின்னு வந்துட்டு. அது என்ன கட்டி? அது பெருசாக இருக்குது, அது கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதை காட்டுங்க. அது காட்டணும் எங்க இல்லை என்னட்டு காட்டுங்க அதை கேமராவுக்கு. இது ஆப்ரேஷன் பண்ணுமா? ஆமாம், அது அறுத்து எடுக்கணுமா? அது என்ன அது கட்டி? அது ரத்தமாக கட்டியாக இருக்குது. எப்படி அது இதில் போய் குத்துது. ஆடா. அப்போ மூச்சு வாங்குது மூச்சு. இப்போ சொல்ல போனால் அந்த மூச்சு குழலில் போய் இந்த கட்டியாட்டுங்கிறது போய் அங்கே இடிச்சிக்குது. அது இடிச்சுக்கிட்ட உடனே அந்த மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறது திணறதுக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதான் முடிய சுகத்துக்கு முடியல, நடக்க முடியல, படுக்கிற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களால் பேசுறது கூட நல்லா சரியாக பேச முடியல, ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு மூச்சு எடுக்கிற இழப்பு, அதனால் இழப்பு தான் அடங்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாளாக இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க? 3 மாதம். 3 மாதமா? இதுக்கு முன்னால் நல்லா இருந்தீங்களா? ஒரு சரி, இப்போ என்ன தான் சாப்பிட்றீங்க? இப்போ வந்து இந்த அளவில் படுத்துட்டீங்க, உங்கள் உடம்புக்கு ஆதாரம் அப்படி இந்த கஞ்சி குடிப்போம், 2 மணி நேரம் படுத்துக்குவோம். சொல்லணுங்க முடியாது, மாட்டிக்குது. சரிங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? பொண்ணுங்க எத்தனை, பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பொண்ணு 2 பசங்க, ஒரு பையன் 7 பேரும், ஒரு பொண்ணு பையன் இருக்குது. ஒரு பொண்ணு பையன் இருக்கு. இப்போ இவங்க வந்து உங்களை எதுவுமே யாருமே கண்டுக்கிறதே கிடையாதா? எப்படி அவங்க பார்க்குறாங்களா இல்லையா? எங்கள் தம்பி தான் சோறுலாம் போட்டு என் தம்பி தட்டத்தை பார்த்துக்கிட்டு. உங்கள் தம்பி தான் பண்ணுறாரு. இப்போ அவங்க மக்க மாதிரி இவங்க யாரும் உங்களை வந்து பார்த்துக்கிறது? இப்போ நீ சொல்ல போனால் கோயம்புத்தூர் சிறையில் மட்டும் நீ எத்தனை வருஷம் இருந்தீங்க உள்ள? இப்படியே சொல்கிறதுக்கு மேலே சேலம் கொண்டு போனாங்க. அங்கே போய்தானே கோயம்புத்தூர் மைசூர் அங்கே கேஸ் முடிந்ததுன்னா ஒரு 2 சந்தன மரத்து கேஸு, 2 கொலை கேஸ் முடிச்சுட்டு அப்புறம் மைசூர் கொண்டு போனாங்க, கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க. அங்கே போய் அந்த கேஸுக்கு ஆண்டு அங்கே 2 கேஸு முடிச்சிடும். அதுக்கு முன்னாடி தண்டனை அடிச்சு தண்டனை ஆனது தான் இங்கே தான் இருக்கிறோம். கோவை சிறையில் தான் இருந்துக்கிறீங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்க? அதுதான் சேர போகிறாங்க 32 வருஷம். 32 வருஷம். சரிங்க, இப்போ என்னென்னு கேட்டிங்களா, இப்போ இந்த மாதிரி நிலையில் படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு சொல்ல போனால் இது ஒரு இறுதி கட்டத்தில்னு சொல்லலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீண்டும் வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இறைவனுடைய அருள் தான். அது எதாவது சொல்ல போனால் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய அருங்கிரகத்தால் அதை நீங்கள் மீண்டும் இப்படி மனிதனாக வந்தால் தான். இந்த இறுதி கட்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருந்தால் பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறீங்க? என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க? என்ன இப்போ எதிர்பார்க்குறோம்? குடிக்க கஞ்சி, நீ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒன்று செஞ்சுட்டாங்க போதும். மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கெல்லாம் இது பண்ணணும்னா ஒரு 50,000 1 லட்சம் வேணும். ஒரு 50,000 1 லட்சம் இருந்தால் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதுக்கு எதை பார்த்து உதவி செய்யுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக இவங்களாம் பார்த்து உதவி செஞ்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம வாழ்கிறதுக்கு வழி இருக்குதுங்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன இருக்குது? வயசா 67 67 முடிஞ்சு 68 பிறகு போயிட்டு இருக்குது. இப்போ சரிங்க, இப்போ ஒரு கிட்னி வந்து உங்களுடைய பொண்ணுக்காக கொடுத்துட்டீங்க. இன்னொரு கிட்னி எந்த அளவுக்கு அது ஃபங்க்ஷனில் இருக்குது? நல்லா கவனிப்பாங்க. நல்லா இருக்குது.
உடம்புல வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன பண்ணுறியோ பண்ணும். அதுக்கு பேச முடியல. அதுக்கு மேலே உங்களால் பேசுறது முடியல. இப்போ இவருடைய நிலைமையை பற்றி இப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்டுட்டுங்க. அவர் வாழ்க்கையில் அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாடு ஒருத்தங்க இந்த மாதிரி குத்தி இந்த 1 வருஷம் நாங்கள் சொல்ல போனால் ஜெயிலேருந்து நான் வெளியே வந்த பிறகு மாடு ஒருத்தங்க இந்த இடத்துல குத்தி இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இந்த கட்டி தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக வழியாக இருக்குது. இந்த கட்டி வந்து இந்த இடத்துல தொண்டை நேரம் இருக்கிறதுனால நான் அந்த மூச்சு குழாயை வந்து அடைச்சிருச்சு. உள்ளக்கூடிய மூச்சு விடக்கூடிய அந்த மூச்சு குழாயை வந்து அடைக்குது. இதை அடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னால் மூச்சு விட முடியல. அதனால் வந்து திணற வேண்டியதாக இருக்குது. 2வது விஷயம் வந்து இடுப்பே வரல, நான் எதுவும் சாப்பிட முடியல. இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் பொதுமக்களாகி நீங்கள் வந்து ஏதோ எனக்கு வந்து இந்த மாதிரி உதவி செஞ்சு ஏதோ ஒரு மீண்டும் என்னுடைய உயிருக்கு என்னுடைய உயிரை எனக்கு காப்பாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட தான் அவர் வேண்டுகோள் வச்சிருக்காரு, கேட்டார். நிறைய விஷயத்தை அதை பற்றி தான் சொல்கிறாரு. உண்மையாலும் மக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வீரப்பனார் மேலே யாரெல்லாம் ஒரு பற்று வச்சிருக்கிறீங்களோ, இவரும் ஒரு மகா வீரனா வந்து வீரப்பனாரோடன் வந்து பார்த்திங்கன்னா வளம் வந்தவர் தான். இன்றைக்கி வந்து இறுதி கட்டத்தில் தான் இருக்கார். மனிதர்கள் வந்து யார் நிலையானவங்க யார் நிலையில்லாதவங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் நிலையற்ற நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு சரியாயிட்டு 2வது விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கான செலவு வந்து 1 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராச்சும் இருந்தால் ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு மக்கள் யாராச்சும் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா இவருடைய ஃபோன் நம்பர் கேட்டால் அந்த ஃபோன் நம்பர் கூட இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கி தங்குற நண்பர்கள் தான் நிறையா இருக்காங்க. நான் யாருடைய ஃபோன் நம்பர் அப்படி நான் கொடுக்குறது அப்படிங்கிறார். ஆல்ரெடி இவர்கிட்ட எந்த ஒரு ஃபோன் நம்பரும் இல்லை, இவருக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், கமாண்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமாண்டில் சொன்னீங்கன்னா அந்த கமாண்டில் இவருக்கு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம சேனல் மூலமாக கமாண்டில் சொல்லுங்கள். நான் நேரடியாக வந்து இவர்கிட்ட இடத்துலேயே உட்காந்து இவர்கிட்ட இருந்தே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னுடைய ஃபோன் மூலமாக நான் தரேன். நீங்கள் பேசுங்க. நீங்களாம் வந்து நேரடியாக இவரை வந்து பார்த்துட்டு இவர் கையிலேயே நீங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு போங்க. நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் செல்லிலேருந்து கொடுக்குறதோ இல்லை வேண்டாங்கிறதோ என்ன இருந்தாலும் சரி, அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் என்னுடைய அந்த அமௌண்ட்டை எனக்கு அமௌண்ட்டில் சொல்லி ஒருவேளை எனக்கு அனுப்பினா கூட உங்களுடைய பணம் கொடுத்த பணத்தை உங்களுடைய பெயரோட சொல்லி இவர்கிட்டயே நேரடியாக வந்து பேசி இவர் கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து நான் போட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இவருக்கு என்ன பணம் கொடுத்தீங்களோ உங்கள் பணத்தை உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் சொல்லி நான் இவர் கையில் கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு வீடியோவை எடுத்து பாருங்கள் இவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி யாராச்சும் ஒரு மனித நேயத்தோடு அப்படி உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா இவருடைய உயிருக்காக மீண்டும் ஒரு வாழ்வை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்த்து தான் ஒரு நோக்கத்தோடு தான் போகிறேன். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு கேட்டால் ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் வந்து வீரப்பனாருடன் பயணம் செஞ்சார். அப்படி பயணம் செஞ்ச ஒரு மாவீரன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 67-68 வயசு தான் ஆகுது. இப்போ வந்து ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து 120 வயசு ஆயுள் காலம் அப்படிங்கிறாங்க. அந்த 120 வந்து இப்போ ஒரு 68 வயசு கூட தாண்ட முடியல, இந்த மாதிரி நிலையில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம் இவர் வந்து வீரப்பனாருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய அதை பண்ணார் இதை பண்ண. மனுஷ வாழ்க்கையில் எல்லாரும் பாவங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் நல்லவங்களாம் கிடையாது எல்லாரும். ஆனால் அதை நடந்து முடிஞ்சதே இவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு, ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டாரு, 32 ஆண்டு போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு மனித நேயத்தோடு ஒரு அன்பு பாசத்தோடும் இப்போ வந்து இவருக்கு செய்யக்கூடிய உதவியை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமாண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. இவருக்கு உண்மையாலும் இவருடைய உதவியை நம்ம வந்து இவர்கிட்ட செஞ்சிடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறாரு. இப்படியே இதே நிலையில் போனார்னா இவர் எத்தனை நாள் இப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவருடைய இறுதி கட்டத்தினால தான் நான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு எடுத்து போடுறேன். வாங்க, இவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு உதவி செய்யுங்க. என்கிட்ட பேசிட்டேன். இவர் வந்து இறுதி கட்டமாக என்கிட்ட இருந்து கேட்டதே வந்து ஆப்பிள் காய் தான் கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து எனக்கு வந்து ஆப்பிள் மட்டும் இருந்து கொடுத்தா போதும், அதை தான் எனக்கு சாப்பிடும், அதை தவிர வேறு எதுவுமே இப்போ இருக்கிற நிலைமையில் சாப்பிட முடியாதுங்கிறாரு. நான் கூடிய விரைவில் அவருக்கு ஆப்பிளோட வரப்போகிறேங்க. யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறவங்க யாராச்சும் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இவருக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க. இவரும் ஒரு மனிதனாக வாழட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எடுத்து போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆப்பிளோடு வந்து இவரை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.